ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் பார்த்தீங்கன்னா, டே 3 இன் ஆஸ்ட்ரியா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னைக்கு வந்து எங்க போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸும், அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கேவ் போறதா தான் பிளானு. பட் அங்க நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்தங்காட்டி, நாங்க இந்த மிராபிள் கார்டனுக்கு வந்திருந்தோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே ஐஸ் கேவுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஒரு 1:30க்கு போய் அங்க ரீச் ஆகுற மாரி 1:30 டிக்கெட் வாங்கிட்டோம். அதுக்குள்ள வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காலையில ஏர்லியாவே ரயில்வே ஸ்டேஷனும் போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு நாங்க அங்க லிஃப்ட்லேருந்து மேல ஏறுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ட்ரெயின மிஸ் பண்ணிட்டோம். சரி நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரெயின்ல போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட் ட்ரெயின் நெக்ஸ்ட் 1 ஹவர் கழிச்சு. அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, மறுபடியும் 1 ஹவர் கழிச்சு அந்த ட்ரெக்கிங் போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு, மறுபடியும் வந்து நம்மனால ஐஸ் கேவ் கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆக முடியாது. ஏன்னா, ஆல்ரெடி வந்து ஆன்லைன் டிக்கெட் வாங்கிட்டோம் நாங்க. அதனால சரி ஓகே இந்த பிளான கேன்சல் பண்ணிரலாம் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு, சரி வேற எங்க போலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான், இந்த மிராபிள் கார்டன் போயிட்டு வந்துரலாம். ஸ்டேஷன்லேருந்து பக்கத்திலேயே தான். போயிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு, இவ்ளோ அமேசிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியல. இவ்ளோ கூட்டமா இருக்கும்னும் எனக்கு தெரியல அன்னைக்கு. ரோஸ் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அது மாரி தான் அந்த கார்டனுக்குள்ள எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம உள்ள வரும்போது, அவ்ளோ அழகா இருந்ததுங்க. அவ்ளோ வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருந்தது. அன்னைக்கு மழையும் கூட லைட்டா. அந்த மழையில அந்த ரோசஸ் எல்லாம் பார்க்கறக்கு அவ்ளோ அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. அண்ட் இன்னொரு மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டெயின். இங்கேயும் நெறையா பேர் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் நான் நெறைய கலர்ஸ்ல இது மாரி டேலியா செடி நெறையா இருந்ததுங்க. இது வந்து மிராபிள் கார்டன். இப்ப நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா, மிராபிள் பேலஸ். நாங்க பேலஸ்க்கு போல. கார்டன் மட்டும் ஒரு 1 ஹவர் தான் டைம் இருந்தது எங்களுக்கு. அதனால கார்டன் பார்த்துட்டு பக்கத்திலேயே வந்து இது மாரி மியூசிக் கான்சர்ட் நடந்துட்டு இருந்தது. மியூசிக் கான்சர்ட் கிட்ட தான் அவ்ளோ கூட்டங்க. என் ஹஸ்பண்ட் அத பார்த்தோன்னே அங்க ஓடிட்டாரு. நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, ஃபவுண்டைன் கிட்டலாம் நின்னு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் கான்சர்ட் போனோம். போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கார்டன் நெறையா பேர் வந்து வாக்கிங் வரவங்க ஆகட்டும், நெறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு பீஸ்ஃபுல்லா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து நெறைய பேர் இருந்தாங்க. அங்க மாரி இந்த மாரி ரெஸ்டிங் சேரும் நெறைய போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம ஊர் செண்டுமல்லி பூ தாங்க. ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹார்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு குட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மிராபிள் கார்டன். மேபி பேலஸ் போனா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா இருக்கும். பட் நாங்க அங்க போல. இந்த மிராபிள் கார்டனுக்கு ஃபேமஸான பாட்டு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நெறைய பேர் வீடியோஸ் எடுத்து ரீமிக்ஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 11:30, 12 போல நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோங்க ஐஸ் கேவுக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.